குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சாங்க. எது நடக்கும்? ரோபோ சமைச்சு ஆமா, கொடுக்கும், ரோபோ நீங்களாம் சமைச்சு சாப்பிட்ருவீங்க. உங்களுக்கு கொடுக்கும். நாங்கெல்லாம் உட்காந்து நிற்போம். யாரு? ஆமா, இதெல்லாம் மட்டும் நடக்கவே நடக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வந்து வச்சுட்டாங்க அவங்க ஃபேவரட் கடாயை. அதுலேயும் கலர் கடாய், மேட்சிங் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸா, ஆரஞ்சு கலர் கடாயம். அப்படிலாம் இல்லை, நான் வந்து எறா தொக்கு பண்ண போகிறேன். எறா வாங்கியிருக்கேன். எறா வந்து உருளைக்கிழங்கும் கேப்சிகம்லாம் போட்டு எறா தொக்கு பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை மீன் வாங்கியிருக்கோம். இதை போட்டு ஒரு குழம்பு. தேங்காய் பாறை மீன் தான் பிடிக்கும் போல இருக்குது. போன வாரம் தேங்காய் பாறைனாங்க, இந்த வாரமும் தேங்காய் பாறைன்றாங்க. இந்த வாழை மீன் வஞ்சர மீன்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. வஞ்சர மீன் நானும் வந்து வாழை மீன் செய்யுங்கன்னு 3 வாரமா சொல்லுறேன், கண்டுக்க மாட்டாங்க வாழை மீனை. வாழை மீன் கடையிலே இல்லை. கடாயில இல்லையா? ஆமா. எந்த கடாயில இல்ல? இந்த கடாயில இல்ல, அந்த கடாயில இல்ல. கடையில இல்லைன்னு சொல்லணுமா? என்னம்மா நீங்க தங்கு ஸ்லிப் பண்றீங்க? காலையில பரபரப்பா இருக்குமா, அதனால டங்க் கொஞ்சம் அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி. நான் வந்து என்னன்னா மீன் குழம்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இதுல நான் வந்து எறா தூக்கு பண்ண போறேன்ல, இதுல வந்து சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இது போட்டிருக்கேன். இந்த எறா ஃப்ரைலாம் பண்ண மாட்டீங்களா? எறா ஃப்ரையா? பண்ணலாம். இன்னைக்கு பண்ணல. இன்னைக்கு தொக்கு தானே பண்றீங்க? ஆமா, இன்னைக்கு எறா தொக்கு தான் பண்றேன். கொஞ்சம் கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் போடுறேன். பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். இது வந்து சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து எறா தொக்கு. கருவேப்பிலை வெடிக்கும், பூண்டு போட்டிருக்கேன், வெங்காயம். அது வந்து என்னன்னா கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுன்னா தண்ணி இருக்கு, அதனால அப்படி வெடிக்குது. சீக்கிரம் குயிக் ஆயிடும் இந்த கடாயில. ஆன வேலை குயிக்கானா ஒரு அரை ஹவர் 1 ஹவர் அதான் குயிக்கா இல்ல, ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம் எப்படின்னு. அதுதான் கேட்குறேன். ரொம்ப லேட்டா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதெல்லாம் முடியாது. சே அவ்வளோ லேட் எல்லாம் இல்லை, இன்னும் 24 ஹவர்ஸ்ல பண்ணிடலாம். ஓகே. யார் சாப்பிட்றது அப்புறம் 24 ஹவர்ஸ் செஞ்சா? நீங்கள் கிச்சன்லேயே செஞ்சுனுங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், டிஃபன் சாப்பிட்டு ஹோட்டலில் தூங்கிட்டு மறுபடியும் அந்த டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் இங்கே வருவோம் நீங்கள் செஞ்ச சமையலை சாப்பிட்றது. என்ன கல்யாணத்துக்காக சமைக்க போறீங்க? 24 ஹவர்ஸ் கல்யாணத்துக்கு கூட ஒரு நாள் தான் சமைக்கிறாங்க. சமையத்துக்கு வந்து 4 பேர் சமைக்கிறோம்ல. அப்புறம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் எறா தொக்குக்கு, அதை போட்டு. இது வந்து என்னன்னா தக்காளி அரைச்சு வச்சு, அது மீன் குழம்புக்கு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருச்சா? ஆமா. ஓகே. நல்ல திக்கா இருக்கும் குழம்பு, அதுக்காக தான். இதுல இப்ப தேங்காயும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்ந்து அரைச்சி ஊத்தலாம். தேங்காய் ஊத்தினா பிடிக்காது நமக்கு, அதனால தான் நான் ஊத்தல. அதான் சொல்ல வந்தேன். அந்த பயம் இருக்கட்டும். டென்ஷன் ஆகிடும்ல. டென்ஷனா என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரைக் பண்ணி ஹோட்டலில் போய் சாப்பிட்ருவோம். நல்ல ஃபுட்டா. எத்தனை நாளைக்கு? அன்னைக்கு மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணுறான், அன்னைக்கு மட்டும். இப்போ சொல்லுங்க, பயம் யாருக்கு? பயம் கண்டிப்பா எனக்கு இல்லை. தெரிஞ்சிருச்சு. பயப்பட மாட்டேன். நான் பார்த்தா உங்களை பார்த்தா பயப்படவே மாட்டேன். தெரியுது. நான் இல்லை, மக்கள் எல்லாருமே, ஹஸ்பண்ட் எல்லாருமே உங்களை பார்த்தா பயப்படவே மாட்டோம், தைரியமா இருக்கும். நேரா பார்த்து சொல்லுங்க. நேரா பார்த்து சொல்லுங்க எல்லாரும். நான் நேரா பார்த்துன்னு சொல்லுவேன். போனை ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க. முடியாது செல்லாது. வேற மிளகாத்தூள் போட்டுருக்காங்க, கொஞ்சம் போடுங்க. காரமே இருக்க மாட்டேது மீன் குழம்புல. இருக்கும். நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன் லாஸ்டா. மீன் குழம்புனா அப்படியே சும்மா பீச் சைடு போய் சாப்பிட்டு பாருங்க.
அக்கா கடையிலலாம் செம்மையாக இருக்கும். எங்க போய்? அக்கா கடையிலலாம் இல்ல எங்க போயின்னு? பீச் சைடு அங்கெல்லாம் செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. அப்படியே டச்சாக இருக்கும். சரி சரி, அப்ப நீங்க இன்னைக்கு போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு அந்த சைடு வேலை இல்லை, அதனால வீட்டில் சாப்பிட்றேன். நான் அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம். சரி, எறா போட்டுருவாங்க. ஓகே, போடுங்க 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 போடுங்க, பார்த்துருந்தாங்க எல்லாத்தையும். உப்பு போடல இன்னும் நான். இந்த எறா தொக்கு கூட பாருங்க, உருளைக்கிழங்கு கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் நிறைய தொக்கு வரும். நிறைய யாராவது போல தெரியும் சொல்லுங்க. என் குழந்தைங்களுக்கு சும்மா இது பண்றீங்க. சரி, 1.5 லட்சம் ரூபாய்னா அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல, சும்மா போய் வாங்கக்கூடாதுல்ல. அப்புறம் கம்பேரிசன் பண்ணி பார்த்து நமக்கு அது அவசியம் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். கண்டிப்பா எனக்கு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். சுடுது. 145 டூ மச். இல்ல 135 சொன்ன, அதுதான் சொல்றேன். அது அவசியம் இருக்கவங்க வாங்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். இப்ப உருளைக்கிழங்குலாம் வேகத்துக்கு முன்னாடி உப்பு போட்டணும். வெயில் அதிகமா இருக்கு, காலையில சமைச்சிடலாம் அப்படின்னாலும் காலையிலேயே தான் ஸ்டார்டிங். அதுவும் நமக்கு மேல போட்டு வேலை செய்யணும். காலையிலேயே பரபரப்பா வந்துருவாங்க. மேல படுதானா கொஞ்சம் தண்ணி ஊத்திடுறேன். தண்ணி ஊத்திட்டா தெரிக்காது. நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் அரைச்சி ஊத்திருக்கோமா சொன்னா, இந்த தக்காளி அரைச்சி ஊத்தலன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு தண்ணியா இருக்கும், ரொம்ப நேரம் கொதிக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமா திக்காயும். என்ன ஊத்திருக்கேன்? புளி தண்ணி. புளி தண்ணியா இது? ஆமா ஆமா. கலரை வச்சு சொல்லக்கூடாதுங்க. இல்ல, நான் புளி கரைக்கும் போது பார்த்துட்டேன். நான் புளி தான் கரைச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற என்னத்தை கரைப்பீங்க போட்டு? கரைக்கணும் புளி தான். இது மாவு கூட தான் கரைப்பேன். மாவு இது இந்த குண்டான்ல கரைக்கிறீங்களா? ஏன் கரைக்க மாட்டேன்? மாவு பெரிய குண்டான் தான் கரைப்பீங்க அப்படின்னு யார் சொன்னா? நான் தான் பார்த்துக்கிறேன். நான் ஹோட்டல்லையா வேலை செய்றீங்க நீங்க? வீட்டில் தானே இருக்கிறீங்க. வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறீங்க. இது மாவு கரைக்க, இது வந்து மாவு ஊத்த, இது வந்து புளி கரைக்க அப்படின்னு அதுக்குன்னு பாத்திரம் வாங்கி வச்சுட்டு அதை மாத்தவாங்க. அந்த அம்மா நான் மாத்தக்கூடாதுங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். எதை செய்யணும் அப்படின்னு குழப்பம் இல்லாம இருக்கும். ஆமா, பாத்திரத்தை பார்த்தாலே சொல்லுவோம் இதுல நீங்க புளி தான் போடுவீங்கன்னு. அப்ப இதுல இருந்து பார்த்து பேசுங்க, தைரியமா இருந்தா பயப்படாதீங்க. நான் எதுவும் அடிக்க மாட்டேன். அதுதான் சொல்றேன். பயம் இருக்கட்டும். பிளாக் பண்ணிக்கோங்க கரண்டி எடுத்து. இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். குழம்பு புளி ஊத்திருக்கேன்னா கொஞ்ச நேரம் கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அவ்வளவுதான். இப்ப இது வந்து கொஞ்சோண்டு எறாக்கும். ஆல்ரெடி அதுவே தண்ணி விடும். நான் உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுறேன், வேகட்டும். தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் மீன் போட்டுடலாம். இது வந்து மீன் வறுக்க வச்சிருக்கேன். இல்லை எனக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கேன். தோசை சுட வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் தோசை சுடலான்னு நினச்சேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்சு மீன் வறுத்ததுக்கு அப்புறம் தோசை சுடலான்னு விட்டீங்க. தெரியும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நானே தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எறா தொக்குக்கு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா? டூயல் கலர். ஓகே, சரி சும்மா சொன்னேன். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு கலர், கிரீன் கலர். பழசாயிடுச்சு. பழச போறீங்க. நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதான் பழசு. காலையில
ஃபர்ஸ்ட் எல்லாம் 4-5 மணிக்கெல்லாம் திறப்பாங்களா? இப்ப எங்க கடை திறக்கறாங்க நீங்க சொல்லுங்க. எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம்ல. ஆன்லைன் வந்ததுல இருந்து நான் பண்ணல. ஆனா ஆக்சுவலி சொன்னா ஆனா நான் காய்கறி எல்லாம் ஆன்லைன்ல நேரா பண்ணுவாங்க. எல்லாமே ஈஸியாகி போச்சு. ஆனா பண்றத பாருங்க, அப்படி போவாங்களாம், இப்படி போவாங்களாம், தண்ணி எடுப்பாங்களாம், எண்ணெய் எடுப்பாங்களாம். கேட்டால் நாங்கள் அவ்வளோ சமைக்கிறோம், இவ்வளோ சமைக்கிறோம். அந்த காலத்தில் இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு கூடை எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கூட நாங்கள் போயிட்டு கூடையை தூக்கின்னு வருவோம், அவங்களால தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அம்மியில் அரைப்பாங்க, ஆட்டுக்கல்ல ஊற்றுவாங்க, ஊற்றி எல்லாம் செஞ்சுட்டு கொடுப்பாங்க. அதுக்கு அவ்வளோ கஷ்டம். இப்போ நீங்கள் பண்ணுறது ஒரு மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இது வந்து படம் ஏதோ ஒண்ணு படம் பார்த்தேன், ஏதோ மாக்காப்பா படம் நினைக்கிறேன். இதெல்லாம் இப்ப நீங்க சொல்லுவீங்களா? அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா அந்த சுவிட்சை போடுறது கூட யாரு? அதுதான் சொல்றேன், சுவிட்சு கூட என்ன, அது கூட உங்களுக்கு ரிமோட்ல பண்ணிடலாம் விடுங்க. வருங்காலத்துல ரிமோட்ல தான் வரப்போகுது. ஏன் நீங்க செய்யமான ரோபோ தான் வரப்போகுது எல்லாருக்கும். ஹாய் சிட்டி மீன் குழம்பு செய், ஹாய் சிட்டி கார குழம்பு செய் அப்படின்னு சொன்னா செஞ்சு எடுத்து கொடுக்க போகுது. நீங்க முன்னாடி பார்த்துக்கின்னு ஹாயா டிவி பார்த்துன்னு அப்படி ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் பேசுதாயா நல்லா இருக்கும் தலைவா. பிராக்டிக்கல் லைஃப் வேற. டெலிஃபோனுக்கு ஓடுவோம், புரியுதா? இப்போ கையில் வந்துச்சு, ஃபோனு வந்துருச்சு, புரியுதா? பேச நல்லா எல்லாம் நடக்கும். அடுத்த 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பக்காவாக ஓடும் இந்தியாவில். எது நடக்கும்? ரோபோ சமைச்சு. ஆமாம், ரோபோ சமைச்சு உங்களுக்குலாம் கொடுக்கும், நாங்கெல்லாம் உட்காந்து நிற்போம். யாரு? ஆமாம், இதெல்லாம் மட்டும் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா நடக்கும். நாங்கெல்லாம் பார்த்து செய்யற மாதிரி எந்த ரோபோவாலையும் செய்ய முடியாது. பாதி இப்ப வந்துச்சு. கற்பனை கற்பனை இதெல்லாம். எந்த ரோபோ வந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, புரியுதா? இதெல்லாம் சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, இது சமைக்கிறது தானே சொல்றேன். சமைக்கிறது பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் ஒரு மிஷின் மாதிரி தான். ரோபோ தான் பண்றது. வீட்ல எல்லாம் பாசிபிள் இல்லைங்க. ஹியூமன் செய்யற எல்லா வேலையுமே வந்து மிஷின் செய்ய முடியாது. ஒரு சில விஷயத்துக்கு தான் செஞ்சுக்கலாம், எல்லாத்துக்கும் அது பாசிபிள் இல்லை. நான் வந்து மீன் வந்து சிம்பிளா தான் வறுக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லெமன் போட்டிருக்கேன், கொஞ்சம் சத்தம் வரும். எப்பயுமே அப்படிதானே வறுப்பீங்க? ஆமா. ஆனா நெய்ல வறுப்பீங்க? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நெய் போட்டுருவோம். இல்ல சொல்றேன், சிம்பிளா வறுக்கிறேன்னீங்களே அதுக்கு சொல்றேன். சிம்பிளா வறுத்தாவே டேஸ்டா தாங்க இருக்கும். பெரிய பெரிய மீனா இருக்க. ஆனா நீங்க செஞ்ச தயிர் சாதம் அடிச்சுக்க முடியாது. நல்லா இருந்துச்சு, சாம தாமா. இவங்களுக்கு கேட்டேன், இவங்க சொன்னாங்க ஹோட்டல் ஃபங்க்ஷன்ல சாப்பிடுறோம்ல அது மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஸ்கூல்ல சாப்பிடும் போதெல்லாம் தெரியல, இப்ப வீட்டுல சாப்பிடும் போது கேட்டேன், லீவ் இல்ல கேட்டேன். நான் முட்டை வேக வச்சுட்டேன். உரிக்கணும். தெரியுமே, நான் தானே எடுத்து போட்டேன் முட்டையை. ஆமா, நீங்க தானே வந்து வேக வச்சீங்க. வேக வைக்கல, எடுத்து போட்டேன் நான் தான். பாத்துக்கோங்க, இந்த ஈஸியான வேலை நான் செய்ய மாட்டேன். வேக வைக்கிறதுலாம் கஷ்டமான வேலை தான். அந்த சுடுதண்ணில இருந்து எடுத்து ஜில் தண்ணில போடுறது, முட்டையை உரிக்கிறது, அந்த கஷ்டமான வேலை தான். கஷ்டமான வேலை தான். ஆமா, ஈஸியான வேலை அது. ஈஸியான வேலை இந்த குழம்பு சேர்த்து மீன் வருது, அதெல்லாம் தான் ஈஸியான வேலை. சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் நீங்க செஞ்ச சமையல, அந்த கஷ்டம். வேணாம் வேணாம் வேணாம், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிடலாம். கண்ணை விட்டாதீங்க அப்படி. சரி, கொஞ்ச நேரம் ஆட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சாங்க. காத்தே இது பெரிய தலை வெயிட்டா இருக்கு. சரிதா? காட்டினா நல்லா இருக்காது, பார்க்க கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. பெரிய தலை கூட வந்து குட்டி குட்டி சங்கரா மீன். தலை வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால குழம்பு கொதிக்கும் போதே போட்டுடணும். எறா தூக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு முட்டை உடைச்சு ஊத்தலாம், நல்லா இருக்கும். ஊத்துங்க அப்போ. ஏன் ஊத்தலாம்? எல்லாமே சொல்லுதான் இருக்கிறீங்க. சொல்லவா? ஊத்தணும். இப்ப சொல்ல இல்ல, ஊத்தணும். ஊத்திட்டு தான் சொல்லணும். இந்த முட்டை ஊத்தினா சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். ஊத்தலாம்னு சொல்ல. சுடுதா?
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா முட்டையும் வேக வச்சுட்டேன். எடுத்தேன் அவ்வளோதான். இப்போ இது நல்லா தொக்காயிடுச்சேன். 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுறோம். இது ஒரு 7-8 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புகையாக்கி விட்டாங்க. மீன் குழம்பு மீன் வருதுன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். என்னென்னா மீன் குழம்பு, தேங்காய் பாறை மீன் குழம்பு வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எறா, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் போட்டு ஒரு தொக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். இன்னும் உரிக்கலான கஷ்டமான வேலை அதான். உரிக்கணும், அதை இப்போ உரிச்சிடும். அப்புறம் வந்து தேங்காய் பாறை மீன் வந்து வறுவல் பூ விட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், டிசைனுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சாப்பாடு மட்டும் செய்வோம். அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் தான். நம்ம நாளைக்கு ரசம், இன்னைக்கு ரசம் இல்லை. ஏன்? அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்ன சமையல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.